அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை 31 டிசம்பர் 2024 தினமணி செய்தித்தாள் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போறோம். முதல் செய்தி, விண்வெளி ஆய்வில் இந்தியா புதிய சாதனை, விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு முயற்சி. நேத்தே பார்த்தோம், ஸ்பேஸ் டெக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட், அது கீழே தான் வந்து இந்த விண்கலன்கள் வந்து ஏவியிருக்காங்க. ஸ்பேஸ் டெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட். ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்களுடன் PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமாக திங்கட்கிழமை விண்ணில் பாய்ந்தது. மெயினாக எதுக்காக அப்படின்னா 2035 பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் என்னும் இந்திய ஆய்வு மையத்தை 2035 ஆண்டுக்குள் விண்வெளியில் நிறுவுவதற்காகவே இந்த முயற்சியானது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த PSLV C-60 இதில் வந்து மொத்தம் 24 கருவிகள் கொண்டு ஏவப்பட்டுள்ளது. 2 விண்கலன்களும் இதனோடு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த விண்கலன்களுக்கு தான் ஒன்று வந்து டார்கெட், இன்னொன்று வந்து சேசர்னு சொல்லிட்டு 2 விண்கலன்கள். இந்த டார்கெட் தான் STX-01, சேசர் தான் STX-02. இந்த ரெண்டையும் இணைக்கிறதுக்கு உண்டான பணி ஜனவரி 7 ஒருங்கிணைக்கப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறதா இஸ்ரோவுடைய 10வது தலைவரான சோம்நாத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, கன்னியாகுமரியில் கண்ணாடி இலை கூண்டு பாலம் திறக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட 25 ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டி வெள்ளி விழாவை ஏற்படுத்தும் வகையில் இந்த கண்ணாடி இலை கூண்டு பாலம் வந்து திறந்து வச்சிருக்காங்க. அப்போ திருவள்ளுவர் சிலையானது எப்போது திறக்கப்பட்டது அப்படின்னா 1/1/2000 ஆண்டு கருணாநிதி அவர்களால் திறக்கப்பட்டது. அப்போ 25 வருஷம் கழிச்சு இந்த வெள்ளி விழா வந்து முன்னெடுக்கிறாங்க. எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சிலைக்கு ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிற பெயர் சூட்டி இந்த விழாவை வந்து முன்னெடுத்திருக்காங்க. அடுத்த செய்தி, புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம், முதல்வர் பெருமிதம். இந்த புதுமை பெண் திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய திருமண உதவி பெறும் திட்டத்தை தான் வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது 6வதிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் மாணவிகளுக்கு 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான திட்டம். அதனால மட்டும் இல்லாம இது மாதிரி திட்டங்கள் மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாலேயே வந்து டாப்பா இருக்கு. அடுத்த செய்தி, வடகிழக்கு பருவமழை நீடிக்க வாய்ப்பு, வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் வந்து இந்த தகவல் வந்து கொடுத்திருக்காங்க. அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 30 வரை 587 மில்லிமீட்டர் மழை வந்து பெய்துள்ளது. இது இயல்பை விட 33% அதிகம். இந்த செய்தியை பார்க்கும்போது கூடுதலா ஒரு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது என்ன தகவல் அப்படின்னா இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படிங்கிறது. ஸோ இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்திய பெருங்கடல், அதாவது இந்தியன் ஓஷன் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி, இந்த 2 பகுதியில் நிலவக்கூடிய சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், இதை வச்சுதான் இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் வந்து பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா, அதுவும் இல்லாமல் நியூட்ரலான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த ஐஓடி பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவிற்கு அதிக மழையும், ஐஓடி நெகட்டிவாக இருக்கும்போது இந்தியாவிற்கு கம்மியான மழையும், நியூட்ரலாக இருக்கும்போது மழை பொழிவில் எந்தவித மாற்றமும் இன்றி மழை பொழியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ஐஓடி இந்திய பெருங்கடலுடைய சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மேற்கு பகுதியில் வெப்பமாக இருந்து கிழக்கு பகுதியில் குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது இந்த ஐஓடி வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதுவே இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆனது மேற்கு பகுதியில் கூலாக இருந்து குளிர்ச்சியாக இருந்து கிழக்கு பகுதியில் வந்து வெப்பமாக இருக்கும் பொழுது இந்த ஐஓடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரில் எந்த வித மாற்றமும் இன்றி நிலவும் பொழுது அந்த ஐஓடி வந்து எப்படி இருக்கும்னா சமநிலை, அதாவது நியூட்ரலில் இருக்கும்.
இப்ப தற்பொழுது இந்த ஆண்டு அது மட்டும் இல்லாம அடுத்த 2 ஆண்டுகளுக்கும் இந்த ஐஓடி இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படிங்கிறது நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். அப்ப எல்னினோ நிலவுது அப்படிங்கிறதும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மூலியமா இந்தியாவின் மழைப்பொழிவு, அதுவும் வடகிழக்கு பருவமழை அந்த காலகட்டத்துல நமக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். அடுத்தது இன்றைய திருக்குறள். ஒருவரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் 6 என்பார் ஆய்ந்தவர் கோல். வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து இந்த குறள் வந்து கொடுத்திருக்காங்க. இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதல், அடுத்தது வந்த பின் தளராமை, இந்த ரெண்டுமே யாருடைய வழி அப்படின்னா வினைத்திட்பம் பற்றி ஆய்ந்தவரின் கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் 6 என்பார் ஆய்ந்தவர் கோல். இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதல், வந்த பின் தளராமை ஆகிய இரண்டும் வினைத்திட்பம் பற்றி ஆய்ந்தவரின் கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, போபால் விஷவாயு சம்பவம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு நச்சு கழிவுகளை அகற்றும் பணி தொடக்கம். கடந்த 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 2, 3 தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவின் போது போபாலில் யூனியன் கார்பைட் பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலையில் இருந்து மெத்தில் ஐசோசயனைட் என்ற விஷவாயு வந்து கசிந்தது. இந்த கசிந்ததுல மொத்தம் 5479 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்ததுக்கு அப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த யூனியன் கார்பைட் பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, திறக்கப்படவே இல்லை. அதனால அதுல உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து இன்னும் அகற்றப்படாமே இருந்திருக்கு. அந்த கழிவை அகற்றும் பணி தான் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. இதுல இருந்து நம்ம என்ன செய்தி தெரிஞ்சுக்கலாம்னா, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அப்படிங்கிறது இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அரசால இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டு என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரோம். அடுத்த செய்தி, அண்ணா பல்கலைக்கழகில் தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை. இந்த செய்தியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தேசிய மகளிர் ஆணையம் சட்டம் 1990 கீழே 1992ஆம் ஆண்டு அமைக்கப்படுகிறது. தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி இது செயல்பட்டு வருகிறது. இப்ப அட் பிரசன்ட்ல தேசிய மகளிர் ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஜய கிஷோர் ரத்கர் தான் வந்து அட் பிரசன்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உடைய சேர்பர்சன். அதுவே மாநில தலைவில் யார் வந்து ஹெட்டாக இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் உடைய ஹெட் யார் அப்படின்னா AS குமாரி. அப்ப இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியா தான் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது, இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு சிவில் கோர்ட்டுடைய பவரும் இருக்கு. ஒரு கேஸை சுயமோட்டோவா எடுத்து விசாரிப்பதற்கு உண்டான அதிகாரம் முழுமையும் இந்த கமிஷனுக்கு இருக்கு. அவ்வளவுதான் என்ற முக்கிய செய்திகள். நன்றி.